Dear students, welcome to online class with Hema. 7th Max 3rd chapter Algebra, exercise 3.3 la third one. Solve x plus 5 equal to first one என்ன x plus 5 equal to 8. இப்போ இதை எப்படி போடலாம்னா x equal to 8 இந்த plus 5 equal to இந்த பக்கம் வரும்போது minus 5 ஆயிடும். Therefore 3. 8 minus 5 equal to 3. Therefore x equal to 3. Okay. Next second one, p minus 3 equal to 7. p equal to 7. இது equal to இந்த பக்கம் வரும்போது plus 3 ஆயிடும். Therefore p equal to 10. ஓகேவா, இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 2x equal to 30. Therefore x equal to இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் வந்து டிவிஷனில் வரும். 30 by 2. Therefore x equal to 15. இதே வந்து இங்கே மைனஸ் சிம்பிள் வந்ததுன்னா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் சிம்பிள் வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் சிம்பிள் வரும். இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதால ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். therefore x equal to 15. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஸோ m by 6 equal to 5. இப்போ இது எப்படி வரும்னா m equal to இது 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். m equal to 6 into 5 equal to 30. m into 1 6 into 5. ஓகே, இப்படி வரும்போதே க்ராஸ் மல்டிப்ளை பண்ண இங்கே ஒன்றும் இல்லைன்னா 1ன்னு போட்டுக்கணும். m equal to 6 into 5 equal to therefore m equal to 30. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா 7x plus 10 equal to 80. இப்போ இங்கே 7x அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இன்ட்டு இருக்கிறதால டிவிஷனில் வரணும். ஈக்குவல் டு 80. இதை மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றுறோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். minus 10. ஸோ 7x equal to 70. therefore x equal to 70 by 7 equal to 10. ஓகேவா, இந்த ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ 7x equal to 70, x equal to இப்போ என்ன பண்ணணும், இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். therefore 70 by 7 equal to 10. நெக்ஸ்ட், ஸோ வாட் ஷுட் பி ஆடட் டு 3x plus 6y to get 5x plus 8y. இதோட என்ன ஆட் பண்ணால் 5x plus get y வரும். அப்போ ஆன்சர் வந்து 5x plus get y. அப்போ 3x plus 6yயோட இப்படி வச்சுக்கோங்க. 3x plus 6yயோட என்ன ஆட் பண்ணால் 5x plus 8y கிடைக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், இது 3x plus 6yயோட என்ன ஆட் பண்ணால் 5x plus 8y கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே திருப்பி எழுதிக்கோங்க. 8y equal to question mark plus 3x plus 6y. ஓகேவா, அப்போது 5x plus 8y இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வந்துடும். 3x plus 6y ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் ஆகிடும். அப்போ என்ன, எக்ஸ்ட்ராவெலாம் ஒன்றா எழுதுங்க. 5x minus 3x இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் தென் ப்ளஸ் 8y இது உள்ளே வந்ததுன்னா minus 6y ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 5x minus 3x is 2x. ஒரு அடிஷனில் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன, இங்கே ப்ளஸ் 2x. இங்கே என்ன வரும், 8y minus 6y is plus 2y. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் மார்க். அப்போ என்ன ஆடட்னா 2x plus 2y should be added. ஓகே, 2x plus 2y should be added. புரியுதா, இப்படி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். இந்த 3x plus 6yயோட கொஸ்டின் மார்க் போட்டு இப்படி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் மார்க் வச்சுட்டு இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் டேர்ம் பண்ணுங்கள். y term பண்ணுங்கள். ஸோ 2x plus 2y should be added. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், 9 added to thrice a whole number gives 45. Find the number. இப்போ 9 added to thrice a whole number, ஒரு ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ let the whole number be xன்னு வச்சுக்கோங்க. let the whole number required be x. ஓகேவா, required be xன்னு வச்சுக்கோங்க.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா thrice the whole நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது thrice the whole நம்பர்னால் என்ன வரும்னா 3x ஓகேவா ஈக்குவல் டு 3x. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 9 added to thrice the whole number. அப்போது 9 added to it என்ன வரும்னா 9 added to it equal to 3x plus 9 gives 45 கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் என்ன 3x plus 9 equal to 45. ஓகே நெக்ஸ்ட் எப்படி போடணும்னா ஸோ 3x plus 9 equal to 45னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். ஓகே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு வரும். அப்போ 3x equal to 36. அப்புறம் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும். 36/3 equal to 12. Therefore x equal to 12. என்ன அப்போ therefore the required whole number is என்ன the required whole number is 12. ஓகேவா நம்பர் இஸ் 12. இப்போ நம்ம போட்டது கரெக்டானு பார்க்குறது கூட 3x + 9. இப்போ 3 × 12 + 9 போடுங்க. 12 3s are 36. 36 + 9 45 வந்துருச்சா? அப்போ நம்ம போட்டது கரெக்டு. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் ஆடட் thrice 9 added to thrice a whole number. அப்போ ஹோல் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். thrice the whole numberனா 3x. 9 added to itனா 3x plus 9. இப்போ 3x plus 9 equal to 45னா 3x equal to 45 minus 9 equal to 36. இப்போ x equal to இந்த டிவிஷனில் வந்துடும். therefore the required whole number is 12. next 6th one பார்த்துக்கோங்க. find two consecutive odd numbers whose sum is 200. இப்போ இது என்னன்னா சொல்யூஷன் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இப்போ நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ்னால் என்ன தெரியும் 1 3 5 7 எக்ஸெட்ரா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா let the two consecutive odd numbers be two consecutive odd numbers be x and x plus 2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் x and x plus 2ன்னு எடுத்துக்கிறோம்னா இப்போ பாருங்கள் x plus 1ன்னு எடுத்தோம்னா அது ஈவன் நம்பர்ஸ்க்கு எடுக்கணும். x plus 2னா தான் ஆட் நம்பர்ஸ்க்கு. இப்போ பாருங்கள் இங்கே 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. let x equal to 1ன்னு வச்சுக்கோங்க. x plus 2னா 1 plus 2 equal to 3. அப்போ 1 3 வருதா? ஓகே இதே x2னா x2னா என்ன வரும்? நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ்ன்னு வரும்போது 1 3 5. நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 3ன்னு போடும்போது என்ன வரும்? 3 + 2 = 5 வரும். ஆட் நம்பர்ஸ் தான் போடணும் எக்ஸில் போடும்போது. நெக்ஸ்ட் x + 3. இப்போ பாருங்கள் 3 போடுறோன்னு வச்சுக்கோங்க. 3 போடுறோம். நெக்ஸ்ட் 5 போடுறோம். 5 + 2 7 வருது. அதால் let the two consecutive odd numbers be x and x plus 2ன்னு எடுத்துக்கணும். ஆட் நம்பர்ஸ்ன்றதால x plus 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் இப்போ 5x = 7 போடுறோன்னு வச்சுக்கோங்க. 7 + 2 9 வரும். ஓகேவா அதனால இப்படி எடுத்துக்கிறோம். இந்த சம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது x plus x plus 2 equal to 200. இதுதான் ஈக்குவேஷன். two consecutive odd numbers whose sum is 200. அப்போ இது எப்படி பண்ணோம்? x plus x plus s plus 2 equal to 200. 2x plus 2 equal to 200. So 2x equal to 200. இந்த plus 2 இந்த பக்கம் போகும்போது minus 2. So 2x equal to 200 minus 2 is 198. So x equal to 198. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனில் வரும். equal to 99. இப்போ உங்களுக்கு எப்படி x plus 2ன்னு போட்டோன்னு இது பண்ணுறேன். இப்போ the numbers will be என்ன எடுத்திருக்கோம் நம்ம will be 99 தான் x and x plus 2. அப்போது 99 plus 2. ஓகேவா 99 and x plus 2ன்னு எடுத்ததால் 99 plus 2. அப்போது therefore the numbers will be 99 and 111. okay 99 and
101 சாரி 199 + 2 is 101. ஓகேவா, இது அதுக்காக தான் இதை எடுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுக்கிறோம். இப்போ ஆட் பண்ணால் இதுவும் ஆட் நம்பராக வருது பாருங்கள், 101ம் ஆட் நம்பரு, இதுவும் ஆட் நம்பர், அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுக்கிறோம். இதே எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்தால் 99 + 1 100 ஆகிடும், ஈவன் நம்பர் ஆகிடும். ஸோ அதனால தான் 2 எடுக்கிறோம், எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் ஹூ சம் இஸ் 200ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 200, இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வரும்போது -2 ஆகிடும். ஸோ 2x = 198, x = 198/2 = 99. Therefore the numbers will be 99 and 99 + 2, that is 101. Okay, next seventh one. The taxi charges in a city comprise of a fixed charge of ₹100 for 5 kilometers. 5 kilometersக்கு ₹100 ஒரு டாக்ஸி சார்ஜ் பண்ணுது, and ₹16 per kilometer for every additional kilometer. அடிஷ்னலாக ஒரு கிலோமீட்டர் ஆச்சுன்னா ₹16 கலெக்ட் பண்ணிக்குது. 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி 100, பட் ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும்போது ₹16 கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவன் எண்ட் ஆஃப் த ட்ரிப் வந்து ₹740 பே பண்ணுறான். அப்போ அவன் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னு. இப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. லெட் த டிஸ்டன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர்னு எடுத்துக்கோங்க. லெட் த டிஸ்டன்ஸ் traveled by taxi equal to traveled by taxi b x kilometer. Okay, b x kilometer. Next என்னன்னா for the first 5 kilometer எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்? For the first 5 kilometer the charge is ₹100. The charge equal to ₹100. இப்போ புரியுதா? For additional kilometers the charge என்னன்னா for additional kilometers the charge என்னன்னா and rupee for every additional kilometer the charge equal to என்ன எழுதணும்னா ₹16 into x minus 5 100 இது ஓகேவா. ₹100 என்னன்னா 100 minus 5. ஓகே, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எக்ஸ் 5 கிலோமீட்டருக்கு வந்து இது வந்து 100 சார்ஜ் பண்ணுறான். அப்போ இது என்னன்னா அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ் சார்ஜ் என்னென்னா எத்தனை கிலோமீட்டரோ ப்ளஸ் இது வரும்போது 16 into x minus 5 ஃபார் அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போகணும். ஃபார் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் என்னென்னா இந்த சார்ஜ் என்னென்னா ஃபார் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ்னு வரும்போது 100 + 16 into x minus 5. இப்போ புரியுதா? ஃபார் அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ் த சார்ஜ் இஸ் ₹16. அப்போ 16 into x minus 5. 16 into x minus 5. அப்போது ஃபார் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ்னு வரும்போது என்ன பண்ணோம்னா 100 + 16 - 5 த சார்ஜஸ். ஏன்னா மினிமம் சார்ஜ் வந்து 100 ஃபார் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அண்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ்க்கு 16 into x minus 5. அப்போ ஈக்குவேஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட் பெய்டு ஈக்குவல் டு ₹740. அப்போ என்ன பண்ணோன்னா 100 + 16 into x minus 5 equal to 740. ஓகே, 100 + 16 x minus 5 equal to 740. அப்போ இதை வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். 100 + 16x minus 16 5s are 80. 30, okay, 80 equal to 740. Okay, the 100 minus 80 is what? ஒரு plus ஒரு minus வந்தால் subtract பண்ணிட்டு greater number sign. 100 minus 80 is 20 equal to 740. So 16x equal to 740 minus 20 equal to என்ன வருது? 720. Therefore x equal to 720 divided by 16. 2 tablesல cancel பண்ணுங்க. first minimum 36 360 divided by 8. again 2 tablesல பண்ணுங்க. 4 2s are 8. okay, 1 2s are 2 180. again 2 tablesல போடுங்க. 2 2s are 4 90. again 2 tablesல போடுங்க. 45. 1 2s are 2
4 to 45 equal to 45 kilometers. மினிமமாக எந்த அளவு கேன்சல் பண்ண முடியும்? 8 2s are 16, 3 2s are 6, balance 1, 6 2s are 12, 0. Again 4 2s are 8, 1 2s are 2, balance 1, 8 2s are 16, 0. Again 2 2s are 4, cancel பண்ணால் 9 2s are 18, 0. Again cancel பண்ணும்போது இது 45 kilometers. Therefore x equal to 45 kilometers. நம்ம என்ன எடுத்திருக்கோம்? Total distance by taxi வந்து x கிலோமீட்டர்னு எடுத்திருக்கோம். Therefore distance traveled எவ்வளோ கிலோமீட்டர்னா 45 kilometers travel பண்ணியிருக்கோம். Total distance traveled equal to 45 kilometers. For every 5 kilometers வந்து 100 for 5 kilometers and rupees 16 per kilometer for every additional kilometerன்றதால 16 into x minus 5 எடுத்துக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 100 plus 16 into x minus 5 equal to 740. ஓகே, இந்த 100 plus 16 into x minus 5 equal to 740. இதை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. 16x உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளஸோ மைனஸோ அந்த சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 740 minus 2720. Therefore x equal to 45 kilometers. ஓகே, இதில் 3rd 4th 5th 6th and 7th சம்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ. For more videos, please subscribe our channel.